அமேசானில் இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தேன். அதான் பார்த்தீங்கன்னா ஃபயர்போல்ட்டோட டாக் டு ப்ரோ ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச். மெயினாக என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இதில் சொல்ல வராங்க, 120+ ஸ்போர்ட்ஸ் மோட், ஏஐ வாய்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டண்ட், இன்பில்ட் கேம் மைக் அண்ட் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் ஹெல்த் மானிட்டர்ஸ் இருக்குது. அதர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கேமரா கண்ட்ரோல், மியூசிக் கண்ட்ரோல், இன்பில்ட் மைக், வெதர்ஸ் அண்ட் மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ், ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன், அப்புறம் இதிலேருந்து கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ், அப்புறம் என்னெல்லாம் மானிட்டர் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் மோட் அண்ட் கண்ட்ரோல் மோட். இந்த ஸ்மார்ட் வாட்சை கனெக்ட் பண்ணுறதுக்கு டாஃபிட் அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணணும். சப்போர்ட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் ஆகும். மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் பாருங்களேன், 12,000 போட்டிருக்காங்க. பா, பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் மேலே தான் பிடிச்சிட்ருக்கேன். பட் கீழே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து வெளியே வருது. நான் புல்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ வாட்ச் வந்து அவுட்டர் சைடில் என்ன ஒரு தீம் கொடுத்துருக்காங்களோ அதே தீம் தான். வா, அருமை. உள்ளே கிழிஞ்சிருக்கு. ஐ திங்க் டேமேஜோ தெரியல. நோ டேமேஜ் இல்லை, பார்த்துட்டேன். சொல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க கார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு தனி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சார்ஜிங் கேபிள் நான் லாஸ்ட் டைம் வாங்கினப்பே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போ இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த டிஸ்பிளேயில் இருக்க ஸ்டிக்கர் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. எப்போடா அந்த ஸ்டிக்கரை பிரிப்பேன் ஆன் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இருங்க, பிரிச்சுடுவோம். சைடில் உங்களுக்கு 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ராப்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸ்ட்ராப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப வளையும் தன்மை கொண்டதாக இருக்குது. இது நீங்களே பாருங்கள், ஸ்டெடியாக நிற்க மாட்டேங்குது, நல்லாவே வளையுது பாருங்கள். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபயர்போல்ட்ன்ற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க லாக்கில். அதுக்கப்புறம் லாக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லாக் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் டிசைன் வந்து நார்மலாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நிறைய டிசைன்ஸ் கொடுக்கல. ஸ்மார்ட் வாட்ச் பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போடுறதுக்கான ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்சார்ஸ், அப்புறம் வாட்சில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்றத சுற்றி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னென்னு கண்டுபிடிச்சிங்களா? இந்த பேக் சைடில் இருக்கிறத நாமளே ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸ் இருக்குது. சரிங்க, காலம் தாழ்த்தாமல் ஸ்டிக்கரை பிரிச்சுடுவோம். ஸோ ஸ்டிக்கரை பிரித்தோடனே வாட்ச் இப்படி தான் இப்படி தான் இருக்குது. வாட்சை கொஞ்சம் தூரமாக வச்சு பார்ப்போமா எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்க பட்டனை ஃபயர்போல்ட் அப்படின்ட்டு வாட்ச் ஆன் ஆகிடும். வாட்ச் ஃபேஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வாட்ச் ஃபேஸஸ் தான். இது ஓகேவா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே நல்லா தான் இருக்குது பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் காமிச்சிடுது. இதுவுமே ஓகே, பட் ஆனால் டைமிங் மட்டும்தான் காமிக்குது. சைடில் கொடுத்துருக்க பட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துப்போம். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபு, கீழே பார்த்திங்கன்னா ஆன் ஆகுது. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸசைஸ் மோடுக்கு போகுது. பட் பேக் வரலை பார்த்திங்க அப்படின்னா அதிலே ஸ்டக்காக இருக்குது. நம்ம இந்த பட்டன் மேலே இருக்க பட்டன் யூஸ் பண்ணி தான் பேக் வரணும், அன்லாக் அண்டு ஆன் பண்ணிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம இப்போ ஸ்வைப் பண்ணுவோம். எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்க, எவ்வளோ தூரம் தூங்கியிருக்கீங்க, எக்ஸசைஸ் மோடு அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்த் மானிட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபோன் கால்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலோட இன்னும் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ போடுறோம். வெதர்ஸு, ஷட்டரு, அப்புறம் ஏஐ வாய்ஸு, அப்புறம் ப்ரீத்து. இதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக மெனுக்கு வரல. ஸோ நம்ம பேக் இப்படி தான் வந்து வர மாதிரி இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதே தாங்க, கொஞ்சம் பெருசாலாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்ஸு, ட்ரைனிங்கு, ஆக்சிஜனு, ஏஐ, வெதரு, ஷட்டரு, மியூசிக்கு, ப்ரீத்து, கேமிங் 2 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஃபயர்போல்ட்ஸில் இருக்கிறது தான் இதுவும். அப்புறம் செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டாப் வாட்ச், அலாரம், டைமரு, மெனு வியூ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு மாரி வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், இல்லை கிரிட் மாரி வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். அப்புறம் பிரைட்னஸ்ஸு, வைப்ரேஷனு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் தியேட்டர் மோடு, ரிங்கு, வைப்ரேஷனையும் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரீசெட்டு, பவரு, அபவுட் அண்ட் ஆப் கொடுத்துருக்காங்க. நம்ம பேக் வரத்துக்கு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பட்டனை. மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஃபைண்ட் மை டிவைஸு, தியேட்டர் மோடு, ஃப்ளாஷு, சைலண்ட் மோடு, அப்புறம் டிஸ்பிளேயில் பிரைட்னஸ் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அதுமாரிலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மறுபடியும் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வெதர்ஸையும் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் மொபைலோட கனெக்ட் பண்ணலை.
ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ வந்து அதுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வாட்சோட பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.